எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிகரமான விஷயத்தை, மிக பெருமளவுக்கு சோககரமான விஷயத்தை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம். பாக்கியராஜுடைய மகன் சாந்தனு அவர்கள் ஒரு மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிகரமான காரியத்தை பண்ணியிருக்காரு. அதற்கு முன்னாடி முதல்வர் விஜய் அவர்களிடம் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இந்த குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மிக பெருமளவுக்கு கண்கள் கலங்க வைத்திருக்குது. பாக்கியராஜுடைய மகன் சாந்தனுடைய மனதில் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரியும், முதல்வர் விஜய் அவர்கள் இப்படிப்பட்ட மனிதரா அப்படிங்கிற மாதிரியும், இவர்களுக்குள்ள இவ்வளோ பெரிய குடும்ப உறவுகள்லாம் இதற்கு முன்னாடி இருந்திருக்குதா அப்படிங்கிற மாதிரியும் பல அதிர்ச்சிகரமான விஷயங்கள் தற்போது வெளியாகி இருக்குது. இது எல்லாமே நம்மளை மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குது. வாங்க நேயர்களே, என்ன அப்படிங்கிறதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாக்கியராஜ் மகன் சாந்தனுக்கு என்ன ஆணுச்சு, அதன் பிறகு என்ன நடந்தது, முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாருங்கிறத எல்லாத்திலுமே தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேர்களே, 2 நாட்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் அவர் இறந்து போயிட்டார். அவருடைய மரண செய்தி மிக பெருமளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்குது. வெறும் 80s கிட்ஸோ 90s கிட்ஸ் வரைக்கும் தான் சோகமாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் கிடையாது. 2K கிட்ஸ் வரைக்கும், 2000s கிட்ஸ் வரைக்குமே மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிகரமாக சோககரமாக இருக்கிறாங்க. இதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் பாக்கியராஜ் அவர்கள் எந்த ஜென்ரேஷன் வரைக்கும் அவர் தன்னுடைய படங்கள் மூலமாக மனதுக்குள்ளே போயிருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நேர்களே, இவர் எந்த அளவுக்கு திறமை படைத்தவர், இவர் எந்த அளவுக்கு உழைப்பாளி, திறமைசாலி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா ரஜினிகாந்த் அவர்கள் தெளிவாகவே சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா, பாக்கியராஜை பற்றி சொல்லணும்னா என்னை கேட்டால் நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன். என்னுடைய இத்தனை கால தமிழ் சினிமா திரையுலக அனுபவத்தில் நான் எத்தனையோ இளையராஜா மாதிரி சிறந்த இயக்குநர்களை உலகளவில் பார்த்துருக்கிறேன். பாரதி ராஜா மாதிரி எத்தனையோ சிறந்த டைரக்டர்ஸை உலகளவில் பார்த்துருக்கிறேன். ஆனால் நான் இன்னும் ஒரு ஆளை கூட இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. பாக்கியராஜா மாதிரி ஒரு நபரை, ஏதோ ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்தார். சரி, இந்த மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து வந்துட்டு ஒரு டைரக்டர் ஆகிறத பார்த்துருக்கலாம், ஒரு இசையமைப்பாளர் ஆகிறத பார்த்துருக்கலாம், இல்லைன்னா ஒரு நடிகர் ஆகிற மாதிரி என்ன மாதிரி ஒரு நடிகர் ஆகிறவங்களை கூட பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த ஒரு மனுஷன் சிறந்த நடிகராகவும் இருந்திருக்காரு, சிறந்த இயக்குனராகவும் இருந்திருக்காரு, இசையமைப்பும் பண்ணியிருக்காரு தன்னுடைய படத்துக்கு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் உலகத்தில் எங்கேயுமே பார்த்தது இல்லைன்னு அதிர்ச்சியாக பேசியிருக்காரு. மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிறந்த நடிகர்னா சும்மா பேச்சுக்கு சிறந்த நடிகர்னு சொல்லலை, ஒரு காலகட்டத்தில் கமலுக்கு ஈக்குவலாக எனக்கு காம்படிஷனாக பேசப்பட்ட நபர் பாக்கியராஜ் அவர்கள். அதன் பிறகு இவர் படத்தில் நடிக்க போயிட்டார், இல்லைன்னா எங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்ருப்பாருங்கிறது என்னோட முழு நம்பிக்கை அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாக்கியராஜை பற்றி பேசியிருக்காரு. இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் நேயர்களே, பாக்கியராஜ் அவர்கள் எந்த அளவுக்கு நம்முடைய தமிழ் சினிமா திரையுலகத்தில் காலடி பதிச்சவர் அப்படிங்கிறதை நம்ம புரிந்து கொள்ளலாம். இப்படி இருக்கும்போது நேயர்களே, அவருடைய மரண செய்தி எல்லார் மத்தியிலுமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ரொம்ப முக்கியமாக பெண்கள் மத்தியில் மிக பெருமளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த காலத்திலேயே பெண்கள் கதாபாத்திரத்துக்கும் பெண்களுடைய உழைப்பு தனித்திறமைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடித்த ஒரே நடிகர் இவர் மட்டும்தான். அந்த படத்தை இயக்குனரும் இவர் மட்டும்தான். இப்படிப்பட்ட பாக்கியராஜ் அவர்கள் இறந்தது கண்டிப்பாக பெண்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இப்படி இருக்கும்போது நேயர்களே, பாக்கியராஜ் அவர்கள் இறந்த உடனே அவருடைய மகன் சாந்தனுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தெரியவே தேவையில்லை. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாராம். அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், என்னுடைய அப்பா கூட நான் உயிரோடு இருக்கும்போது டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. நிறைய தடவை என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுவார், என்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுவார். நான் எங்கள் அப்பா சம்பாதிச்ச காசில் நான் ஊர் சுற்றுறதுல பிஸியாக இருந்துட்டேன், அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல. இன்றைக்கி எங்கள் அப்பா இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறம் அவர் கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கிறேன். ஆனால் அவர் இல்லை, அதனால் தாங்கிக் கொள்ள முடியலன்னு நேற்று இரவு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையை அறுத்திருக்கிறதா ஒரு முக்கியமான தகவல் வெளியாகிருக்கு. அந்த குறிப்பிட்ட தகவலில் வேறு என்ன இருக்குது, உடனடியாக மனைவியும் அம்மாவும் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அங்கே மருத்துவர்கள் காப்பாற்றியிருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட செய்தி உடனடியாக முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கு. உடனடியாக ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. அப்போ பாக்கியராஜ் மகன் சாந்தனுக்கிட்ட முதல்வர் விஜய் சொன்னது, உனக்கு கல்யாணத்தப்போ தாலி எடுத்து கொடுத்தவன்டா, உன்னை நான் என்னுடைய மகனாக பார்க்குறேன், ஒரு தம்பியாவோட உன்னை நான் என் மகனாக பார்க்குறேன், நான் உனக்கு இருக்கிறேன்டா, நீ ஏன்டா சாக நினைக்கிறப்ப உனக்கு நான் யார்டான்னு கேட்ட உடனே, முதல்வர் விஜய் அப்படி கேட்ட உடனே பாக்கியராஜ் மகன் சாந்தனு கலங்கி இருக்கிறாராம். என்னை மன்னிச்சிருங்கண்ணா, நீ அப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காராம். நேயர்களே, இந்த தகவலை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கிடக்கிற தெரிவிங்க. நன்றி.